Hi guys, welcome to our channel. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாராலையுமே மணி earn பண்ண முடியும். சோ எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஈவன் 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் ஓகே. சோ இந்த வீடியோல ஈவன் 1 செகண்ட் கூட ரொம்பவே வேல்யூபிளான ஒன்னு. சோ மஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்களும் மணி earn பண்ண முடியும். ஓகே गाइस. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம Telegram சேனல்ல ஜாயின் பண்ணனும்னா மறக்காம நம்ம Telegram சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. சோ Telegram சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே. சோ மஸ்ட் பார்த்தீங்கன்னா Telegram சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ நான் ஏன் உங்களை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது கோட்டெக்ஸ் பினமோ ஐக்யூ ஆப்ஷன் ஒலின் ட்ரேட் பாக்கெட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா. ஸோ நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போய்டுவோம். ஓகே. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா அசட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல் அசட்ஸ். ஓகே. ஸோ எந்த அசட்ஸில் வேணால் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கலந்து போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகே. ஸோ அசட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் என்னன்னு கேட்பீங்க. ஸோ எக்ஸ்பைரி டைம் என்னன்னா ஸ்விட்ச் டைம்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா 1 மினிட் டைமர் வரும். ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பைரி டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 மினிட் டைமர். ஓகேவா. ஸோ 1 மினிட் டைமர் வச்சுட்டு பெட்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரேடுக்கு $500 வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 to 2% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டில் டைம் என்னென்னு கேட்பீங்க. ஓகே. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் என்னென்னு கேட்டிங்கன்னா 10 செகண்ட்ஸ். ஓகே. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் என்னென்னு கேட்டிங்கன்னா 10 செகண்ட்ஸ். ஓகேவா. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் 10 செகண்ட் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ என்னென்ன இண்டிகேட்டர்னு கேட்டிங்கன்னா இண்டிகேட்டர் லிஸ்ட் இருக்காதோ இந்த லிஸ்ட்டை இண்டிகேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு பேரபோலிக் எஸ்ஏஆர்னு இருக்கா. ஸோ இதை தான். ஓகே. ஸோ பேரபோலிக் எஸ்ஏஆர். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு எல்லோ கலர் வச்சுக்கோங்க. எல்லோ கலர் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா 0.05. ஓகேவா. ஆக்சிலரேஷன் 0.05 அண்ட் மேக்ஸ் ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா 0.5. ஓகேவா. ஸோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. ஸோ இதுதான் செட்டிங்ஸ். ஓகே. ஸோ நல்லா ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி வெளியே வந்துடுங்க. ஓகே கைஸ். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்மளோட ஃபஸ்ட் இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் இண்டிகேட்டர். ஸோ நான் இன்னொரு இண்டிகேட்டரையும் வச்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ அகைன் இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ என்ன இப்போ என்ன ரெண்டாவதாக என்ன இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம்னா அலிகேட்டர். ஓகே. ஸோ டாப்பில் மேலே இருக்க அலிகேட்டர்னு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அலிகேட்டரில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். ஓகே. ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஸோ அலிகேட்டர் கிளிக் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன் ட்ரேட் போடணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பேரபோலிக் எஸ்ஏஆர் இந்த எல்லோ லைன் இருக்குல்ல. ஸோ இந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் காமிக்கணும். ஓகே. பேரபோலிக் எஸ்ஏஆர் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் காமிக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ஓகே. டவுன் ட்ரேட் போகணுன்னா பேரபோலிக் எஸ்ஏஆர் அந்த டாட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் காமிக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த அலிகேட்டரில் உள்ள க்ரீன் லைன் இருக்கா. ஸோ அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனையும் டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஓகே. ஸோ அதாவது அந்த க்ரீன் லைன் அந்த 2 ரெட் லைனையும் டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். நீங்கள் ஒரு டவுன் ரேட் போடணும். ஸோ சிம்பிள். ஓகே. ஸோ 2 கன்ஃபர்மேஷன் தான். டவுன் ரேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பேரபோலிக் எஸ்ஏஆர் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை 2 ரெட் லைனையும் டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஓகே. ஸோ ஒரு அப்ட்ரேட் போகணுன்னா எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இதோ இருக்குது. ஸோ அப்ட்ரேட் நீங்கள் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பேரபோலிக் எஸ்ஏஆர் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் இருக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கா. ஸோ பேரபோலிக் எஸ்ஏஆர் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் இருக்குது. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை 2 ரெட் லைனுமே அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ட்ரேட் போட்டுடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்ட்ரேட் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பேரபோலிக் எஸ்ஏஆர் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைன் ரெண்டத்தையும் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அப்ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எடுத்து காமிக்கிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ட்ரேட் எடுப்போம். ஸோ அப்ட்ரேட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேரபோலிக் எஸ்ஏஆர் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் இருக்கணும். ஸோ இதோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பேரபோலிக் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பேரபோலிக் எஸ்ஏஆர் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் இருக்குது. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னா அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த 2 ரெட் லைனையும் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஓகே. ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷனும் வந்துட்டாலே ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு 2வது கன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம வெயிட்டிங்கில் இருக்கோம். ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த 2 ரெட் லைனையும் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம அப்டேட் போட்டுடலாம். ஓகே. ஸோ பார்ப்போம். ஓகே. பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 2 ரெட் லைனையும் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நான் ஒரு $500 பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் போட்டேன். ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக என்னென்னு பார்ப்போம். ஓகே.
ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு பேரபோலிக் எஸ்சிஆர் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அலிகேட்டர் க்ரீன் லைன், அந்த போத் ரெட் லைன்ஸையும் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷனும் கிடச்சனால நான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரேட் போட்டுட்டேன். ஸோ நான் திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு அப்ட்ரேட் போடணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பேரபோலிக் எஸ்சிஆர் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் அலிகேட்டரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா போத் ரெட் லைன்ஸ், அதாவது 2 ரெட் லைன்ஸ் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்கள் ஒரு அப்ட்ரேட் போட்டுடலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்ட்ரேட் எப்படி போடுறதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரேட் ப்ராஃபிட் ஆனாலும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எப்படி டவுன் ட்ரேட் போடுறது அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராக எடுத்து காமிச்சிடுறேன். ஓகே, ட்ரேட் எடுத்தே காமிச்சிடுறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா, ஸோ சில பேர்னா பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து காமிக்க மாட்டாங்க, அப்படி ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு விட்ருவாங்க. ஸோ நான் அப்படி கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என் சேனலில் உள்ள ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பார்த்தாலும் தெரியும், நான் 2 ட்ரேடுமே எடுத்து காமிப்பேன். அப் ட்ரேடும் எடுத்து காமிப்பேன், டவுன் ட்ரேடும் எடுத்து காமிப்பேன். ஓகே, ஸோ இந்த ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பேரபோலிக் எஸ்சிஆர் டாட்ஸ் அப்வர்ட்ஸில் இருந்துச்சு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அலிகேட்டர் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த 2 ரெட் லைனையும் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் எடுத்தேன், நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரேட் போடுறதுக்கான கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அதாவது பேரபோலிக் எஸ்சிஆர் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் இருக்குது. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் க்ரீன் லைன் அந்த அலிகேட்டர் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த 2 ரெட் லைனையும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆக போகுது. ஓகே, ஒரு ரெட் லைனை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரெட் லைனையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பேரபோலிக் எஸ்சிஆர் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பேரபோலிக் எஸ்சிஆர் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னா அலிகேட்டர் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த 2 ரெட் லைனையும் டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். அதே மாதிரியே நம்மளுக்கு 2 கன்ஃபர்மேஷனும் கிடச்சனால நம்ம பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டுட்டோம். ஓகே, ஸோ கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எப்படி டவுன் ட்ரேட் போடணும், எப்படி அப் ட்ரேட் பண்ணணும்னு. ஸோ இந்த டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஸோ திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஒரு டவுன் ட்ரேட் போடணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பேரபோலிக் எஸ்சிஆர் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த அலிகேட்டரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த 2 ரெட் லைனையும் டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் டவுன் ட்ரேட் போடணும். ஓகேவா, ஸோ இப்போ நான் அப்ட்ரேட் எப்படி போகுதுன்னு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டானு பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ அப்ட்ரேட் எப்படி போகிறதுன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்ட்ரேட் எப்படி போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பேரபோலிக் எஸ்சிஆர் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னா அலிகேட்டரில் உள்ள க்ரீன் லைன் எப்படி இருக்கணும், அந்த அலிகேட்டரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா போத் ரெட் லைன்ஸ், அதாவது 2 ரெட் லைனையும் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். இந்த 2 கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துட்டாலே நீங்கள் அப்ட்ரேட் போட்டுருங்க கைஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் டவுன் ட்ரேட் எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கும், அப் ட்ரேட் எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. ஸோ வேறு ஏதாவது உங்கள் ஸ்ட்ராட்டஜி வேணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கைஸ் டெலகிராமில். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.